Hello students, welcome to Srijit Academy Education Channel. இன்னைக்கு நம்ம 10th Maths second chapterல example 2.3 sum பார்க்கலாம். Show that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q. அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இந்த சம்ல ஆட் இன்டெஜர், அதாவது ஆட் இன்டெஜரோட ஸ்கொயர். இப்போ இன்டெஜர்னா என்ன, நமக்கு பேசிக்கா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் சொல்றேன். இப்போ இங்க இன்டெஜர், ஆட் இன்டெஜர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டெஜர்னா நம்ம ஹோல் நம்பர்ல இருந்து வரும். ஓகேவா? இப்போ 1, 3, 5, 7 இந்த மாதிரி இதெல்லாமே ஆட் இன்டெஜர்ஸ், அதாவது ஆட் நம்பர்ஸ், ஆட் இன்டெஜர்ஸ். ஓகேவா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க 4q நம்ம இன்டெஜர் கூட ஸ்கொயர் ஒரு இந்த சின்ஸ் எனி ஆட் இன்டெஜர் இஸ் ஒன் மோர் தென் அண்ட் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் இந்த இன்டெஜர் எடுத்திருக்கேன் 3. ஸோ இது கூட அதாவது ஒரு 2 ஈவன் நம்பர், 2ன்றது ஒரு ஈவன் நம்பர், இது கூட 1 ஆட் பண்ணும்போது தான் எனக்கு இங்க 3ன்ற ஒரு ஆட் இன்டெஜர் கிடைக்குது இல்லையா? இப்ப இங்க இந்த 5 பாருங்க, 4ன்றது ஒரு ஈவன் நம்பர், இது கூட நான் ஒரு 1 ஆட் பண்ணும்போது தான் நமக்கு எனக்கு இங்க 5ன்ற ஒரு இன்டெஜர் கிடைக்குது இல்லையா? சோ இதே மாதிரி எந்த நம்பர் எடுத்தாலுமே எனக்கு ஒரு ஈவன் நம்பர் கூட பிளஸ் 1 ஆட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு ஆட் இன்டெஜர் கிடைக்குது. ஓகேவா? இந்த சம் இப்ப நம்ம போட்டு பாக்குறதுக்கு நான் இப்ப இங்க Q ஆல்ரெடி, ஸோ Q ஆல்ரெடி இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த Qன்ற அந்த சிம்பிள் இல்லாம, அந்த வேரியபிள் இல்லாம நான் இப்போ வேற ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஸோ K, M, N இந்த மாதிரி எந்த வேரியபிள் வேணா எடுத்துக்கலாம். இப்போ இங்க புக்ல என்ன வேரியபிள் எடுத்திருக்காங்கன்னா சம் இன்டெஜர்ஸ்க்கு Kன்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ x ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு, இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால x ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 2k பிளஸ் 1, அதாவது இங்க 4q பிளஸ் 1 இருக்கிறதுக்கு நம்ம ஸ்கொயர்ட் இருக்கிறதுனால 2k பிளஸ் 1 ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 2k பிளஸ் 1 ஸ்கொயர்ட் அப்படின்னா நம்ம இது வந்துட்டு நம்ம ஃபார்முலா பிரகாரமும் பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபார்முலா பிரகாரம் பார்க்கணும்னா a plus b squared is equal to a squared plus 2ab plus b squared இப்படியும் பார்க்கலாம். நான் இன்னும் கிளியரா இப்ப நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு இந்த ஃபார்முலாவே எப்படி இதை அப்ளை பண்ணிருக்காங்கன்றது தெரியாது இல்லையா? சோ இன்னும் கிளியரா சொல்லணும்னா நான் இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. 2k plus 1 இப்படி இருக்குதுன்னா 2k plus 1, ஏன்னா இது ஸ்கொயர்ட் இல்லையா? சோ இதை எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணியே காட்டுறேன். 2k plus 2k 4k squared, 2k plus 1 2k. ஓகேவா? இப்ப இதால நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப இது பண்ண போறோம் நம்ம. 2k plus 1, சாரி 1 plus 2k 2k, 1 plus 1 1 into 1, 1 into 1 வந்து 1 தான். ஓகேவா? சோ இப்ப இது பாருங்க, 4k squared, 2 plus 2 4, so 4k squared plus 4k plus 1 வந்துருச்சா? சோ இத வந்துட்டு ஃபிராக்ஷனா எடுத்திருக்காங்க. அதாவது இங்க என்ன வந்திருக்குது, இங்கேயும் 4k ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் 4k ஸ்கொயர் இருக்குது. சோ இந்த ரெண்டு 4kக்கு சமமா இருக்கிற ஒரு 4k இங்க எடுத்திருக்காங்க. சோ இங்க 4k ஸ்கொயர்ட்ல இந்த 4k இங்க எடுத்ததுனால வெறும் 1k தான் இருக்கு. இப்ப இங்க வெறும் k மட்டும் போட்டாச்சு. இங்க 4k இங்க வந்திருக்கிறதுனால பிளஸ் 1. ஓகேவா? பிளஸ் 1, இந்த பிளஸ் 1 இங்க போட்டாச்சு. ஓகேவா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த இடத்துல 4q பிளஸ் 1, அப்ப இதனோட வேல்யூ என்னன்னு பாக்குறோம்னா, இந்த இடத்துல 4q பிளஸ் 1 உடைய வேல்யூ எது எடுத்திருக்காங்கன்னா, இங்க நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த 4க்கு 4 விட்டுடுங்க. ஓகேவா? சோ k பிளஸ் k பிராக்கெட்ல k பிளஸ் 1, இதுதான் q ஓட வேல்யூ, இதுதான் சம் இன்டிஜர், q உடைய சம் இன்டிஜர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிருச்சுக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோல நான் அடுத்த சம் போடுறேன். உங்களுக்கு எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க வந்துட்டு கமெண்ட்ல கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.